அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முதல் நாள் கந்த சஷ்டி விரதத்தை தொடங்குவது எப்படி அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மகா கந்த சஷ்டி விரதத்தை முதல் நாளில் எப்படி தொடங்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, குழந்தை பேர், திருமணம், சொந்த வீடு போன்ற நன்மைகள் அடைய என்னென்ன பாடல்களை சொல்ல வேண்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலியுகத்தை கண்டெடுத்த கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு அருணகிரிநாதர் அருளிய சுந்தர அரங்காரம், அனுபூதி மற்றும் வேல்மாறல் போன்றவற்றை பொருள் உணர்ந்த படிப்பது மிகவும் சிறப்பானது. நீங்கள் எந்த வகையான விரதத்தை இருக்கிறீங்க, பட்னி விரதமா, இல்லை பால் விரதமா, இல்லை பண விரதமா கடைப்பிடிக்கப்படுது என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான வீடியோகளை முன்னாடியே நான் கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். வீட்டிலேயே விரதம் இருப்பவங்க முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம், அல்லது கலசத்தை ஸ்தபனம் செய்து வழிபடுத்து துவங்கலாம். கலசம் எப்படி வைக்கணும்னா கலசத்துக்கு மஞ்சள், வாசனை திரவியப்பொடி, எலுமிச்சம்பழம், ரூபாய் நாணயிட்டு, மாவிளை, தேங்காய் வைத்து அதனை அல்லது பச்சரிசி பரப்பி தாம்பூலத்தில் வைக்கலாம். அடுத்து முருகன் வண்டி தெய்வானையுடன் கூடிய அழகிய திருவுருவ படத்தை ஒரு சிகப்பு துணி விரித்து மணப்பலகை மீது வைக்கலாம். காப்பு விரதத்தை உறுதிப்படுத்தும் வகையில் காப்பு கட்டுவது அவசியம். விரதத்தை எப்போ தொடங்கினா காலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே காப்பு கட்டி விரதத்தை துவங்குவது மிகவும் விசேஷமானது. இயலாதவர்கள் 6 மணிலேருந்து 7 மணி, இல்லாட்டி 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே துவங்கலாம். கோதர கௌரி விரதம் நோன்பு இருக்கிறவங்க அதை பூர்த்தி செய்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த சஷ்டி விரதத்தை துவங்கணும். முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள், செம்பருத்தி பூக்கள் அல்லது வில்வ இலைகள் கொண்டு அலங்காரம் செய்யலாம். நெய்வேத்தியம் என்னென்னா, விரதம் தொடங்கும் வேளையில் சர்க்கரை பொங்கல், கோதுமை பாயசம் அல்லது தேனும் தினையும் மாவும் வைத்து நெய்வேத்தியம் செய்து விசேஷமானது. இல்லை என்றால் பால், பழம், வெற்றிலை பார்க்க வைக்கலாம். குழந்தை பேர், நோய் நீங்குதல், வறுமை நீங்குதல் போன்ற உங்கள் பிரார்த்தனையை மனமுறைக்கு முருகனிடம் சமர்ப்பித்து விரதத்தை நிறைவேற்ற ஆற்றி கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேருக்கு குறிப்பிட்ட பாடல் இருக்குது. அது திருப்புகளில் செக்மாய உற்று கண் வாழ்வில் வைத்து திருமண கர்ப்பம் உடலேறி இந்த பாடலை பாடணும். திருமண தடை உள்ளவங்க சீக்கிரமாக திருமணம் பேர் விரல் மாற்றணிந்து மரல்வாரி சிந்த மிக உயர்ந்து வெயில் காய நீலக்கோள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதாலே இந்த பாடலை பாடணும். சொந்த வீடு வேணுங்கிறவங்க ஆண்டார்பதி குடியேற மண்டசுர உருமாற இந்த பாடலை பாடணும். முருகனின் மூல மந்திரமான ஓம் சரணபவ என்ற 6 எழுத்துக்களை குறிக்கும் வகையில் 6 அகல் கொண்டு கோலம் வைத்து விளக்கேற்றுவது விசேஷமானது. முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு தீபம் அதிகரித்து 7வது நாள் 6 தீபங்களை ஏற்றுவது சரியான முறை. காலையிலும் மாலையிலும் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். விரத காலம் முழுவதும் ஓம் சரணபவ மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜெபித்து கொள்ள வேண்டும். விரதத்தை அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். போதுமான அளவு தண்ணீர் அருந்தும் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். இரவு தாராளமாக தூங்கலாம். பருத்தி ஆடை, குறிப்பாக பச்சை நீரை ஆடை அணிவது உடலுக்கு மனதுக்கு குளிர்ச்சியை தரும். பிறப்பு இறப்பு தீட்டு உள்ளவர்கள் குடும்பப்படி அடுத்த ஆண்டு விரதம் இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டு வழிபாடு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ உதவுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.